Hello, Makale. Welcome to Middle Class Gully Cricketers. Hi, Revan bro. Hi, Kishore bro. We are going to start with SRH. போன வருஷம் கிட்டத்தட்ட கப்பில் வந்துட்டு ஒரு கையை வச்சுட்டு எடுத்துட்டாங்க, கொடுக்க முடியாம போயிடுச்சு, கொல்கத்தா வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் என்ன சொல்றது, எல்லாரும் வந்துட்டு ரொம்ப எஸ்ஆர்ஹெச் ரொம்ப ஃபேன்ஸா இருந்தாங்க. ஏன்னா தடால் புடால்னு அடிக்கிறாங்க, 180 10 ஓவர்ல அடிக்கிறாங்க, 260 20 ஓவர்ல அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேன்ஸா இருந்தாங்க. கடைசியில வந்துட்டு 2-3 விக்கெட் சடார்னு போச்சுன்னா ஆட முடியாம போயிடும் அப்படிங்கிறது தெரியாம ஃபைனல்ஸ்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஃபைனல்ஸ் மாதிரியே இல்லை, ஏதோ லீக் கேம் மாதிரி பட்டுன்னு 9:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிகிற டைம்ல வந்துட்டு 2 இன்னிங்ஸையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி ஆனா வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் ஆக்ஷனை விட இந்த வாட்டி கொஞ்சம் ஆக்ஷன் ஓரளவு டீசெண்டா பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு சில இடங்கள்லாம் வந்துட்டு இதுவா இருக்கு. கிஷோர் ப்ரோ சிரிக்கிறத வச்சு அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாவே கிஷோர் ப்ரோ கிட்டே போயிடுறேன். ஸோ சொல்லுங்க, நம்ம ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இது ஜென்ரல் டச்சப் தான். சொல்லுங்க, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க மேனேஜ்மெண்ட்? ஃபர்ஸ்ட் கிஷோர் ப்ரோ நீங்களே ஆரம்பிங்க. மேனேஜ்மெண்ட்லாம் வேணாம், ஓனர் போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் தான் வரும்ல, அந்த ரியாக்ஷன்ஸ் இந்த வருஷம் நம்ம ரிப்பீட் பார்ப்போம். பாட்டு அதை எடுத்து கியூட்டு கோவம் ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க. ஸோ இதுதான் இனிஷியல் தாட்ஸே, அப்படிதான் இருக்கும் இந்த வாட்டி சீசன். ரைட், ரேவந்த் நீங்க சொல்லுங்க. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு எஸ்ஆர்ஹெச்சோட வந்துட்டு ஒரு கம்பேக் கொடுக்குறீங்க. எஸ்ஆர்ஹெச் இந்த வருஷம் ஒரு கம்பேக் கொடுக்குமா? இந்த ஃபைனல் சுட்டுட்டு போன இடத்துல இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? சொல்லுங்க நீங்க. இல்ல கிஷோர் சொன்ன மாதிரி மறுபடியும் பழைய காவியாமாரன் பழைய ரியாக்ஷன்ஸ் தான் அப்படியே போவாங்கன்ற மாதிரி. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய டிபார்ட்மெண்ட் ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னா இருக்கட்டும், ஃபாஸ்ட் போலிங்கா இருக்கட்டும், நிறைய இது புது செட்டப்போட வராங்க. ஸோ ஐ திங்க் அது அவங்களுக்கு முக்கியமா நல்லா போயிடுச்சுன்னா நல்லா போகும். அப்படி இல்லைன்னா தான் என்ன ஆகும்னு தெரியல. பேட்டிங் பொறுத்தவரைக்கும் நல்லாவே தான் இருக்கு. பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் ஸ்பின்னா இருக்கட்டும், இந்த பேஸ் போலிங்கா இருக்கட்டும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களால நடராஜனை மறுபடியும் வாங்க முடியல, புவனேஸ்வர் குமார் வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அப்படியே கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் நம்ம போக பேசலாம். ரைட், எனக்குமே வந்துட்டு லைக் ஒரு மாதிரி செட்டில்டா தான் தெரியுறாங்க. அவங்க பிராக்டிஸ் மேட்சஸோட ஸ்கோர்ஸ்லாம் வந்துட்டு காமிச்சாங்க. சும்மா அவங்க டீமுக்குள்ளேயே 11 போட்டு அதுல இஷான் கிஷான்லாம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா அடிக்கிறாரு, 30 பால் 70 அந்த மாதிரிலாம் அடிக்கிறாரு. பாவம், அவருக்கு வர இந்தியா டீம்ல சான்ஸ் கிடைக்கலங்கிறனால அந்த கோவத்தை இங்கே காமிச்சிட்டு இருக்காரு போல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்துட்டு திரும்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டாக்கடா இருக்கு. கச்சா முச்சான்னு அடிக்கிற பேட்டிங் லைனப். பட் 2 விக்கெட் 3 விக்கெட் விழுந்தா யாரு வந்துட்டு காப்பாத்த போறா? அந்த போன வாட்டியாவது ராகுல் திரிபாதின்னு ஒருத்தர் 2 கியர்ல ஆடுறவர் இருந்தாரு. ராகுல் திரிபாதி கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிப்பாரு. இப்ப ராகுல் திரிபாட்டியும் இல்ல, திரும்ப வந்துட்டு ஹெட் அபிஷேக் சர்மா, கிளாசன், இஷான் கிஷான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் பேட்டிங் லைனப்பா தான் இருக்கு. அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. நிதிஷ் ரெட்டி வேற இருக்காரு. நிதிஷ் ரெட்டி இப்ப வந்துட்டு ரொம்ப ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நிதிஷ் ரெட்டி. ஸோ அதனால அவர் தான் மேபி அந்த ரோல் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் நோட் நம்ம வந்துட்டு லைக் அந்த ஃபர்ஸ்ட் அந்த செக்ஷனை முடிச்சுட்டு அடுத்து செகண்ட் செக்ஷனுக்குள்ள போகலாம். ஸோ பிளேயிங் 11 நான் வந்துட்டு என்னோட பிளேயிங் 11ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நான் எல்லாம் மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெட் அபிஷேக் சர்மா, 1 டவுன் வந்துட்டு இஷான் கிஷன், நெக்ஸ்ட் வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன், அபினவ் மனோகர், கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ராகுல், ஷமி, உட்னட்கட். இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா நான் வந்துட்டு ஆடம் ஜாம்பாவை கொண்டு வருவேன். மேபி ராகுல் சேகர் இடத்துல வேற யாராவது ஒரு இன்கேஸ் ரொம்ப ஒரு பேஸ் விக்கெட்ல ஆடுறாங்க அப்படின்னா சிமர்ஜித் சிங், ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் இப்ப இது எங்க அடி வாங்க போகுது அப்படின்னா, பேட் கமின்ஸுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாலோ, ஏதாவது இன்ஜுரின்னு ஆனாலோ, ஆகாது, 14 மேட்ச் ஆடுவாரு. பட் ஆனா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இருக்க போறது இஷான் மலிங்கான்னு ஒருத்தர், ஒரு அன்டெஸ்டட் கமாடிட்டி. இப்ப பிரைடன் கார்ஸ் வேற இன்ஜுரி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். பிரைடன் கார்ஸ் இல்ல, ரூல்ட் அவுட். ஸோ பிரைடன் கார்ஸ்க்கு பதிலாக யார் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு மேஜர் கொஸ்டின் மார்க்கா இருக்கு இவங்களுக்கு. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆடம் சாம்பாவை குறையே சொல்ல மாட்டேன். அந்த மனுஷன் வந்துட்டு என்ன பிச்சுனாலும் நீங்க வந்துட்டு ஃபிளாட் ட்ராக், அந்த ட்ராக், இந்த ட்ராக் எங்க கொடுத்தாலும் அந்த மனுஷன் சூப்பரா போடுவான். ஸோ அதனால பிரச்சனையே கிடையாது. பட் அந்த ஸ்பின்னர்ஸ்னு வந்துட்டு இருக்க போறது யாருன்னா ராகுல் சகரும் ஆடம் சாம்பாவும் மட்டும்தான். இவங்களை விட்டா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் அப்படின்னு வந்துட்டு இந்த டீம்ல வந்துட்டு யாருமே இல்லை. ஸோ அது வந்துட்டு ஒரு மேஜர் டிராபேக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிஷோர் ப்ரோ நீங்க சொல்லுங்க, என்ன இந்த பிளேயிங் 11ல என்ன நீங்க மாத்துவீங்க, இல்ல என்ன பண்ணா இந்த பிளேயிங் 11 வந்துட்டு ஒரு அப்படியே சாம்பியன்ஷிப் சைடா இருக்கும்? சாம்பியன்ஷிப் கஷ்டம், அதே பிளேயிங் லெவல் தான். முதல்ல என்ன பிரச்சனைனா, கஷ்டங்க என்ன பிரச்சனைனா, ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் சப்புக்கு யூஸ் பண்ற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொல்லுங்க, இந்தியன் பேட்ஸ்மேன் சொல்லுங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன் பிரச்சனை, 20 பிளேயரோட வந்திருக்காங்க.
இருக்காங்க 20 பிளேயரோட டீம்ஸ் இருக்கு. பட் இந்த டீம்ல 20 பிளேயர்ஸ்ல இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ற பிளேயர்ஸ் யார் வந்து போறாங்கன்னா கமினோ மெண்டிஸ், வியம் முல்டர், ஆடம் ஜாம்பா. மிச்சம் யாருமே இல்ல பிக் நேம்ஸா இல்ல. அட்டர்வட் ஐடு அவரும் டாப் ஆர்டர் பேக். பிரைடன் கார்ஸ்க்குள்ள வியான் மல்டர் எடுத்துட்டாங்களா? வியான் முல்டர் எடுத்துட்டாங்க. ஓ லெஜெண்டரி பவுலர். ஓகேங்களா? சோ இப்போ இங்கேயே மாட்டிங்காங்க. நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க, ஸ்பின் இல்ல, ராகுல் சார் மட்டும் தான். அவர் தாண்டி வேற யாருமே இல்ல ஆடம் ஜாம்பா வந்து போடணும். அது ஒண்ணு. டாப் 6 வேற லெவல். அதே மாதிரி மும்பை மாதிரியே சொல்லிக்கலாம். சரி செகண்ட் கேடபாரா டீம் கூட சொல்லிக்கலாம். அந்த 6 கொலாப்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. போலிங்கே வரலாம். போலிங் இருக்காங்க, உணர்கட் இருக்காங்க, ஹர்ஷல் பட்டேல் இருக்காங்க. பட் அவங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்? ஓகே ஹைதராபாத் பிட்ச் அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு, உணர்கட் போட்டிருக்காரு. மற்ற பிச்சர்ஸ் என்ன பண்ணுவாரு? பேட் கமின்ஸ் ட்ரம்ப் கார்டா ஒட்டுகிறேன் இல்ல மேஜிக் பண்ணுவாரு, விக்கெட் எடுப்பாரு. பட் இந்த வாட்டி ஒர்க் ஆகுமா? ரைட் டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. உங்க பாயிண்ட் சொல்லலாம், ரைட் டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, ஸ்குவாட் கம்மியா இருக்கு, பிளேயர்ஸ் கம்மியா இருக்காங்க. நீங்க 4, 5, 6க்கு ஒரு இம்பாக்ட் பிளேயர் இல்ல. திடீர்னு 7 for 3 வந்துருக்கு பேச்சுக்கு சொல்றேன். இஷான் கிஷனும் அவுட்டு, சர்மாவும் அவுட்டு, நிதிஷ்குமார் ரெட்டியும் அவுட்டு. அப்ப என்ன பண்ணுவீங்க? 3 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. அதர்வா டைடே இல்ல. சச்சின் பேபி இல்ல அன்கித் வர்மா வேறக்கும் யாரும் இல்ல. ஒரு போலர் மிஸ் ஆயிடுவானே, ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற வழி இல்ல. அங்க யாருமே இல்ல. அபிராம் மனோகர் டம்மா டிமின் அடிக்கிறவரு, கிளாசன் டம்மா டிமின் அடிக்கிறவரு, நிதிஷ்குமார் ரெட்டி அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடியா ஆகணும். அவர் அதை பண்ணலன்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. கிளாசன் டம்மா டிமில், அபிஷேக் டம்மா டிமில், எட்டும் டம்மா டிமில் என்ன பண்ணுவாங்க? 20 ஓவர்ஸ் கொஞ்சம் ஒருத்தனாச்சு ஒரு அட்லீஸ்ட் 30 balls 40 ஆடுற ஒரு பிளேயர் வேணும். அது இல்ல இங்க. சோ அதனால எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். இது எல்லாம் ஹேண்டில் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட் இப்போ கோச்சும் டீமும் செட் பண்ணாங்கன்னா பெட்டரா பிளே பண்ணலாம். பட் நான் கன்ஃபார்மா வேற லெவல்ல ஸ்பாட் கொடுக்க போறேன். அதான் எனக்கு இவ்வளவுதான். ரைட்டு. ரேவந்த் நீங்க சொல்லுங்க உங்களோட பிளேயிங் 11 வித் ஒன் இம்பாக்ட் சப். ஏதாவது நியூ எடிஷன் வச்சிருக்கீங்களா? இல்ல லைக் நீ சொன்ன அதே பிளேயிங் 11 தான். ராவித், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், அபினவ் மனோகர், ராகுல் ஷஹர், முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ், ஆடம் ஜாம்பா, இன்னொருத்தர் யார் இருக்காங்க? உனக்கர். கண்டிப்பா ஆடம் ஜாம்பாவை தான் நீங்க இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வர வழியே இல்லை. சோ மத்தபடி லைக் கிஷோர் பிரசாத் நிறைய பாயிண்ட்ஸ் நான் அக்ரி பண்றேன். லைக் ஸ்பின் அட்டாக் வந்து டீசென்டா வச்சிருக்காங்க. வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சக்சஸ்ஃபுல் இயர் எனக்கு தெரிஞ்சு ஆடம் ஜாம்பாக்கு இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ 4-5 ஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு RCB-ல விளையாண்டுருக்காரு, ரைசிங் புனே விளையாண்டுருக்காரு, அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆடம் ஜாம்பா விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எதுவுமே ஒரு சக்சஸ்ஃபுல் கன்சிஸ்டன்ட் இயர் இல்ல. லைக் ஒரு ரஷீத் கான் மாதிரியோ இல்ல ஒரு சுனில் நாராயண் மாதிரியோ ஒரு சீசன் அந்த மாதிரி ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பின்னரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஆடம் ஜாம்பா சொல்ல தெரியல. ஸோ ரெண்டாவது ராகுல் ஷகர் வந்து மும்பை இந்தியன்ஸ் வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 சீசன்ல அவருக்கு ஆன் அண்ட் ஆஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ்ல பஞ்சாப்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஸ்பின் காம்பினேஷன் தான் வச்சிருக்காங்க. ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு சாரி 2 பேரும் நல்லா போடுவாங்க. குறைய சொல்ல முடியாது. 2 பேரும் எக்கனாமிக்கா 7-8க்கு போடுவாங்க. வாட் இஃப் தே ஹேட் இன்ஜுரி? சப்போஸ் இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா அப்ப எந்த ஸ்பின்னை யூஸ் பண்ணுவீங்க? கமினோ மெண்டிஸ் தான் கூப்பிட்டு வரணும். அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம பிச்சு செட் ஆகும் தெரியாது. அதுதான் அவங்க 2 பேரும் குவாலிட்டி ஸ்பின்னர் தரலாம், இல்லன்னே சொல்ல மாட்டேன். இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆள் இல்ல. இல்ல 2 பேரும் நல்ல போலர் தான். இல்ல ரேவந்த்மே அதான் சொல்றாரு. ஏன்னா ரேவந்த்மே வந்துட்டு அதான் சொல்ல வர்றாரு. லைக் ஓகே ஐபிஎல்னு பார்க்கும்போது இப்ப நீங்க ஒரு ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட் வரும்போது நீங்க சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது அந்த மாதிரி ஒரு எல்லா டீமோட கம்பேர் பண்ணும்போது இந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா ஆல் அண்ட் ஆஃப் சான்ஸ் கிடைச்சிருக்கு ராகுல் ஷகருக்கு. இவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் இந்த ஒரு ஆரஞ்சு பர்பிள் கேப் லிஸ்ட்லயோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் வின்னிங் ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆடம் ஜாம்பா பண்ணாருன்னு எனக்கு தெரியல. சோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஓகே ஒரு ஆவரேஜ் ஸ்பின் அட்டாக் மாதிரி தான் எனக்கு என்னோட ஒப்பீனியன்ல தோணுது. மற்றபடி ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் நல்லா ஒரு டிகேடா நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. சோ இப்போ அது போல ஷமி வேற வந்திருக்காரு. சோ அவர் எப்படி யூஸ் பண்ண போறாங்க? ஏன்னா ஷமி டெத்துல வந்து பயங்கரமா 2 போட்டு பொழந்துருவாங்க. ஷமியை வந்து ஐபிஎல் வந்து பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காங்க டெத்துல வேற.
ஸோ அதனால அவரை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு பயங்கரமான கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் அப்படிதான், லைக் ஸ்லோயர் பிச்சஸ்ல கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாரு. அதனாலதான் வந்து பஞ்சாப் வந்து அவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தாங்க ஒரு ஃபியூ ஆஃப்டர்ஸ் பேக். ஸோ ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸும் எனக்கு தெரிஞ்சு 14 ரன் ஒரு ஓவர் போட்டா 14 ரன் கம்மியா நான் கொடுக்க மாட்டேன்னு தான் போடுவாரு அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங் சைடு வந்து பயங்கரமா இருக்கு. பவுலிங் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 170 இல்ல 175 இல்ல 165 அடிச்சுட்டு இந்த டீமால கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணவே முடியாதுன்றதான் இல்ல எனக்குமே அதான், லைக் பவுலிங் வந்துட்டு இவங்கள்ட்ட பெருசா என்ன சொல்றது இம்பாக்டா இதுக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் பவுலிங் அட்டாக்கா தான் இருக்கு. அண்ட் ரிலையபிள் பவுலர்ஸ்னு ஒருத்தர் கிடையாது. போன வாட்டி நட்டு இருந்தாரு, புவனேஸ்வர் இருந்தாரு. அந்த மாதிரி லைக் இப்ப நான் டெத்துனா நான் கண்டிப்பா நட்டு கிட்ட ஒரு ஓவர் சாலிடா 2 ஓவர் கொடுப்பேன், நட்டு நிறுத்தி கொடுப்பாரு அப்படின்னு இருந்துச்சு. புவனேஸ்வர் குமார் டெத்துல ஒரு ஓவர் போடுவாருங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப டாப்ல வந்துட்டு நியூ பாலுக்கு வந்துட்டு ஷமி மட்டும் தான் இருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. பேட் கமின்ஸ் எவ்வளவு ஷேர் பண்ணிக்க போறாரு நியூ பால்னு தெரியல. ஏன்னா அவர் நம்ம பார்த்திருக்கோம் லாஸ்ட் இயர் வந்துட்டு அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா லைக் எல்லாத்துக்கும் ஓவர் கொடுத்துட்டு இவர் வந்துட்டு கேப்டன்சியை ரொம்ப எடுத்து பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த வருஷம் நியூ பால் போடுறதுக்கே ஆள் இல்ல. நிறைய கிரிட்டிக்ஸும் இருந்துச்சு, நியூ பால்ல போட்டா அடி வாங்குவாருன்ட்டு பேட் கமின்ஸ் வந்துட்டு லைக் நியூ பால் எடுத்துக்கிறது இல்ல, ஃபுல்லா வந்துட்டு இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் இந்த வருஷம் வந்துட்டு நியூ பால் போடுறதுக்கே உங்களுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறப்போ பேட் கமின்ஸ் தான் அந்த ஒரு இதை எடுத்து முகமது ஷமியோட நியூ பால் ஷேர் பண்ணும். அதை பண்ணுவாரா? அது பண்ணா எஃபெக்டிவா இருக்குங்கிறது தான் எல்லாரோட கருத்தும். பட் அதை பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிறது தான் தெரியல. ஸோ அதனால லைக் பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. ரேவன் சொன்ன பாயிண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட். இன்கேஸ் ஒரு 170 இல்ல ஒரு 165 அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த 170 165 சேஸ் பண்றதுக்கான பவுலிங் அட்டாக் SRH கிட்ட கிடையாது. கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு டவுன் கிரேட்ல தான் போயிருக்கு அவங்க பவுலிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால வித் தட் நோட் நம்ம இந்த செக்ஷனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரேவந்த் ப்ரோ நீங்க சொல்லுங்க, இந்த வருஷம் எத்தனாவது எந்த ஸ்பாட்ல முடிப்பாங்க? பிளே ஆஃப்ஸ் போவாங்களா SRH இல்ல பிளே ஆஃப்ஸ் போக மாட்டாங்களா? பவுலிங் லைனப் வந்து எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால 5th பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ லைக் குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஏன்னா பேட்டிங் லைக் எல்லா மேட்சுமே சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்க முடியுமான்னு தெரியாது. சோ அதனால ஓகே டவுட்டா தான் இருக்கு. ரைட், கிஷோர் ப்ரோ நீங்க சொல்லுங்க, என்ன ஸ்பாட் கொடுப்பீங்க? சான்ஸ் இருக்கா இல்லையா கப்படிக்க? பாட்டம்ல இருந்து தேர்ட் பிளேஸ். ஓகேங்களா, பாட்டம்ல இருந்து தேர்ட் பிளேஸ்னா 7th 8th பாட்டம்ல இருந்து தேர்ட்னா 10 9. ஓகே 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 8th கடைசி 3 இடம் தான் SRHக்கா? ஓ ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நான் ஆக்சுவலா வந்துட்டு 6th பிளேஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். பட் இவர் 5th நான் 6th இவர் 8th கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா பார்ப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்கள்ட்ட வந்துட்டு பவுலிங் தான் இஷ்யூவா இருக்கு. ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு இவ்வளவு பெரிய IPL மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல வந்துட்டு ஹர்ஷல் பட்டேல ஒரு ஃப்ரண்ட் லைன் பர்பிள் கேப் வின் பண்ணியிருக்காரு, தப்பு சொல்லல. பட் எல்லா நாளும் அவர் ரிலேபிளா இருப்பாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஜெயதேவ் உனட்கட் நல்லா பண்ணியிருக்காரு, ரிலேபிளா கிடையாது. முகமது ஷமி நல்லா பண்ணியிருக்காரு. யார் முகமது ஷமியை சப்போர்ட் பண்ண போறாருதான் கேள்வி. இன்கேஸ் நம்ம சொன்னதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டா போய் அவங்க பிளே ஆஃப்ஸ் வந்துட்டாங்கனாலே பெரிய விஷயம். கப்புங்கிறது இந்த வாட்டி கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா கப்பு வாங்குற மாதிரி டீம்ஸ் 2 ஆல்ரெடி நிறைய இருக்கு. ஸோ அதனால பிளே ஆஃப் சொன்னாங்கன்னா இந்த டீம் பெரிய விஷயம். திரும்பவும் இந்த சீசனும் இவங்க பேட்டை வச்சுதான் ஆட போறாங்க. இவங்கள்ட்ட பவுலிங் சுத்தமா கிடையாது. பேட்டிங்ல இருக்கிற பவர் பவுலிங்ல கிடையாது. ஸோ அதனால நானுமே வந்துட்டு இவங்க குவாலிஃபை ஆகிறது கஷ்டம்னு சொல்லி SRH செக்மெண்ட்டை முடிச்சுக்கிறோம். அடுத்து எக்ஸைட்டிங் 2 சீசன்ஸ் 2 months காத்துக்கிட்டு இருக்கு. IPL சீசன் வரப்போகுது. ஸோ கண்டிப்பா உங்க பிடிச்ச டீம் ஃபேவரட் டீம் பத்தி மேட்ச் ரிவ்யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம MCGC பிலிவர் பேக்கை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை அன்லாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு 2 மேட்ச்க்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச டீம் உங்க ஃபேவரட் டீமோட மேட்ச்க்கு வந்துட்டு பெஸ்ட் பேனலிஸ்டான ரேவந்த் ப்ரோடையோ இல்ல கிஷோர் ப்ரோடையோ இல்ல விக்கி ப்ரோடையோ பிரசாத் ப்ரோடையோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு மேட்ச் ரிவ்யூ பண்ணலாம். ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் வீடியோஸ் எடுத்து அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்னும் LSGக்கெல்லாம் என்ன ரேட்டிங் கொடுப்பாரு கிஷோர் ப்ரோன்னு வெயிட் பண்ணி நானும் உங்களை மாதிரி காத்துட்டு இருக்கேன். ஏதாவது நாங்க மிஸ் பண்ணியிருந்தோம்னா இல்ல உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்தா அதையும் கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. In that note, me, Revant bro and Kishore bro signing off. Have a good day, guys. Bye bye.